சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 மூணு முக்கியமான சம்பவங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். மூணு முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. வாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ இந்த 2026 T20 வேர்ல்டு கப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நம்ம கொடுத்துருக்குது. முதல் 6 மேட்சஸே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குதுங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அந்த அண்டர் டாக்ஸ்லாம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3 செய்திகள் என்ன? நம்பர் 1, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த T20 வேர்ல்டு கப்ல பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த ஸ்காட்லாண்டுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்றது மட்டும் மேட்டர் கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது ஒன்றும் ஒழுங்காக விளாட மாட்டாங்க. இல்லைனா வந்துட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் சம்மந்தமே நல்லா விளாட மாட்டாங்க. எதிர்பார்க்குறவங்கலாம் சொதப்பிடுவாங்க. இந்த சீசன்ல என்னமோ அவங்க விளையாடின அந்த முதல் மேட்சை பார்க்கும்போது ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2016 T20 வேர்ல்டு கப் மாதிரி ஒரு சம்பவத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தோணுது. கார்லஸ் பாத்வேட் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சம்பவம் இந்த T20 வேர்ல்டு கப்ல நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஸோ எனக்கு இது புரியல, என்ன மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். பார்க்கும்போது ஒரு டவுட் இருக்குது, அதை ஓப்பனா ஒத்துக்கிறேன். அது ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஷிம்ரான் ஹெட்மயர் அடிச்ச அடியா இருக்கட்டும், இல்ல வந்து ராப்மன் பவலுடைய இன்டென்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு ஆக்சுவலா அவங்களுடைய கேப்டன் ஷாய் ஹோப்புடைய பேர்ல இருக்கிற அந்த ஹோப் இந்த சீசனுடைய இந்த முதல் மேட்ச் பார்க்கும்போது அவங்க டீம் மேலே நமக்கு வருது. இது முதல் மேட்ரு. ரெண்டாவது அப்டேட் இந்தியாவுடைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியா இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப் வரலாறுலேயே ஒரு டீம் தொடர்ந்து வேர்ல்டு கப்ல T20 வேர்ல்டு கப்ல இத்தனை மேட்சஸ் ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நம்பர் 1க்கு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட ஈக்குவலா 8 மேட்சஸ்ல இருந்ததுல இப்ப நீங்க அவங்க 9 மேட்சஸ் வெற்றியோட முதல் இடத்துக்கு போயிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே ஒரு டீம் தொடர்ந்து 9 மேட்சஸ் ஜெயிக்குது. போன T20 வேர்ல்டு கப்ல ஜெயிச்ச மேட்சஸ்ல இருந்து சேர்த்து இந்த T20 வேர்ல்டு கப்ல இப்ப ஜெயிச்ச அந்த ஒரு மேட்சோட சேர்த்து மொத்தம் கான்சிக்யூட்டிவ் 9 விக்டரிஸ் இப்ப நம்ம இந்திய அணி பார்த்துருக்கு. இது எவ்வளவு தூரம் போக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இது ஒரு மேட்ரு. அன்அசைலபிளா போயிட்டு இருக்காங்க. இந்தியாவை தொட்டு பார்க்க முடியுமா? அந்த டீம் டு பீட் அப்படின்னா இந்த சீசன்ல வந்து அது இந்தியா தான். வெறும் ஹோம் பிச்சுங்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னும் அவங்க வந்து வேற மாதிரிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மூணாவது முக்கியமான செய்தியை நம்ம பார்த்தே ஆகணும். என்ன அப்படின்னா, இந்தியா கொஞ்சம் உஷாராகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது கண்கூடாக. ஒரு பக்கம் வந்துட்டு இந்தியா என்னதான் இந்த 9வது T20 வேர்ல்டு கப்ல 9வது கன்சிக்யூட்டிவ் வின்னை பார்த்தாலுமே கூட மைனஸஸ்ன்றது அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். பட் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்காட்லாண்டையும் இந்த இந்தியாவுடைய இந்த பாயிண்ட்ஸ் மேட்டரையும் தாண்டி முக்கியமான விஷயம், கொலம்போல நடக்க போற இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒருவேளை நடந்துச்சுன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுடைய அந்த மேட்ச்ல இந்தியா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் எது? ஏன்னா கொலம்போவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிச் எப்படி இருக்குன்றத இந்த மேட்ச்ல நம்மளால பார்க்க முடியும். பாகிஸ்தானும் சரி, இல்ல வந்து நெதர்லாண்ட்ஸும் சரி, ரெண்டு டீமுமே டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. கடைசி ஓவர்ல போய் ஜெயிச்சிட்டாங்க. அந்த 19th ஓவர்ல அடிச்ச அடியில மேட்ச் அவன் கையில வந்துருச்சு அப்படின்னு பாகிஸ்தான் நம்ம சொன்னாலுமே கூட நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டு பாடி லைன் பவுலிங்கை போட்டு தான் அந்த மேட்சை தோத்தாங்கன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட கொழும்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாட்ச்ஃபுல்லா ஆடணும் அப்படின்றது முக்கியமா நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம். எல்லா பவுலர்ஸை எல்லா ஓவர்ல எல்லா நேரத்துல அடிக்க முடியாது அப்படின்றது எப்படி வந்து இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் வந்து எல்லா மேட்சஸ் ஒரு உதாரணமா சொல்லுதோ, அது முக்கியமான உதாரணம் கொலம்போல நடந்த பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்சை நம்ம வந்து இதுல எடுத்துக்கலாம். ஏன்னா முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்துச்சு. வெறும் 147 தான் அடிச்சாங்க நெதர்லாண்ட்ஸ். அதை சேஸ் பண்றதுக்கே பாகிஸ்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட கிரவுண்ட்ல ஒருவேளை அந்த கொலம்போல போய் நம்ம பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் நாளைக்கு விளாடுறோன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அங்க போயிட்டு ஒரு 220 அடிச்சா ஓகேவா உனக்கு மியூசிக் போட்டா நம்மள மியூசிக் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ வாட்ச்ஃபுல்லாக நம்ம ஆடணும். ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தப்ப என்ன நடந்துச்சு ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படின்றது நமக்கு தெரியும். டஃப்பான பிச்சா நமக்கு அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ அதனால வி ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல் அப்படிங்கிறத வந்து
இந்த மேட்ச் பாகிஸ்தான் vs நெதர்லாண்ட்ஸ் இந்தியாவுக்கு உணர்த்திருக்குது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் முக்கியமா 3 விஷயங்கள் நான் பேசணும்னு நினைச்சது. இதை தாண்டி இன்னும் நிறைய மேட்டர்கள் இருக்கு. அடுத்த வீடியோ பேசுவோம். இன்னும் சூப்பரா வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் படம். ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC plus diagnostics and pharmacy வந்தாச்சு. 1800203344. Call and book now.